மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை மகளிர் சார்ந்து கொடுக்கணுன்ற விஷயம் இவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா? தாவைக்க தேர்தல் அறிக்கையில் ஆக்சுவலாக இதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோன்னு கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. நல்ல செய்தி என்னன்னா, 60 வயதிற்குட்பட்ட மகளிர் இருக்காங்களே நம்ம தமிழ்நாட்டில், அவங்க எத்தனை பேர் யார் யாருன்றதை கணக்கிடுற வேலையை கவர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. நல்ல அப்டேட் மக்களே, கவர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ அப்போ என்ன 60 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கு மட்டும் தான் 2500 ரூபாவா மாதத்துக்கு? அப்போ மற்றவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்க மகளிருக்கு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு இருக்குன்றத என்னோட ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா, தாவேக்கா தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபா மாதம் வழங்கப்படும் இருக்கா? எதிர்பார்க்குறேன். இந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இந்த வாக்குறுதியை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்றதையும் கண்கொத்தி பறவையாக பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஈகராக இருப்பதில்ல. ரைட்டு. அடுத்த ஒரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியும் இப்போ ஒரு ஆய்வு நடந்திருக்குங்க. ஆலோசனை கூட்டத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு போனாலும் நினச்சிக்காதீங்க, அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காப்புல. இந்த திட்டத்தை இப்போதைக்கு ஃபர்தராக கொண்டு போக வேண்டாம். இது வரைக்கும் பண்ணது இருக்குல்ல, ஓகே அது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அந்த திட்டத்தில் இருக்க விஷயங்களை அடுத்த கட்ட பணிகளை கொண்டு போக வேண்டாம். கூடிய சீக்கிரமே ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதன் மூலமாக நம்ம இறுதி முடிவு எடுப்போன்னு அரசு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் இது வரைக்கும் பயங்கரமாக பறந்துட்டு இருந்துச்சுல, அதுக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்பேற்பட்ட முடிவு, திட்டத்தோட ஆரம்பமா இல்லை திட்டத்தோட முடிவான்றது கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. இந்த விஷயத்தையும் மைண்டில் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம தலைமைச் செயலகத்தில் அடுத்தடுத்து மீட்டிங் போய்கிட்டே இருக்கு. மீட்டிங் பறந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, லைக் இந்த டிவிஎஸ், BMW, இன்னும் சில முக்கியமான கம்பெனிஸுங்க, அந்த பிராண்ட்ஸு, அது கூடவே CII இது சார்ந்த அமைப்பு பேஸ் பண்ணியும் இதோட செயல் அதிகாரிகள் கூட முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை பற்றி நான் பேசலை, இந்த தொழில் நிறுவனங்கள் சார்ந்த CEOs இருப்பாங்களே அவங்கக்கிட்ட CM அவர்கள் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுமேங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். சும்மா வேலை வாய்ப்பை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொன்னால் மட்டும் வேலை கிடைச்சிடாது. இது போல் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இதைத்தான் CM அவர்கள் பெருசாக எடுக்க போகிறாங்கன்றது இந்த ஆலோசனை மூலமாக தெளிவாக தெரியுது. அடுத்த ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இத்தனை 1000 இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்கன்னு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு ஆலோசனையும் முடிஞ்சிருக்கு நம்ம தலைமைச் செயலகத்தில் தான். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலாண்மை துறை அண்ட் நீர்வளத்துறை அதிகாரிகள் இருக்காங்களே இவங்களை அழைச்சி CM அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் எதில் பற்றி தெரியுமா முதலமைச்சர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் கிட்ட இருந்து மேட்டூர் அணை நீர் திறப்பு இருக்குல்ல, இது சார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. காவிரி நீர் விவகாரம் எப்போ இதுக்கு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல.